Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோல உங்க பர்சன் உங்களை எப்படி பார்க்கறாங்க, அது பார்த்துட்டு உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கா, ரெண்டு பேருக்கும் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஐ மீன் ஃபியூச்சர் இருந்தா உங்க ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இது பைல் செலக்ஷன். நான் ரெண்டு பைல் டிஸ்ப்ளே பண்றேன். உங்களுக்கு பிடிச்ச பைல், உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பைல், அட்ராக்ட் பண்ற பைல் சூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்க. அண்ட் ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகுறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா எந்த தயக்கமும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஹீலிங் செஷன், டேரோ கிளாஸ் அவைலபிள். சரி, இப்போ நம்ம பைல் செலக்ட் பண்ணிட்டு நீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் பைல் 1. இப்போ உங்க பர்சன் உங்களை எப்படி பாக்குறாங்க, இப்ப நீங்க செப்பரேஷன்ல இருந்தாலும், பேசிட்டு இருந்தாலும், பேசாம இருந்தாலும், உங்களை என்ன மாதிரி, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, உங்களை பத்தி அவங்க மனசுல என்ன இருக்கு, எப்படி பாக்குறாங்க, அப்புறம் என்ன எதிர்பார்க்கறாங்க, அதெல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க. பைல் 1. உங்களே ஒரு வைஃப் ஆர் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி தான் உங்களை பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் திங், சரியா? ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து ரிலேஷன்ஷிப்பை சீரியஸா கொண்டு போனா மட்டும்தான் உங்க கூட இருக்க முடியும். நீங்க அவங்களை வந்து வாழ்க்கையில அவங்களை ஏத்துக்குவீங்க. ஜஸ்ட் ஃபிளர்ட் பண்ற மாதிரி எல்லாம் இருந்தா வந்து நீங்க ஏத்துக்கக்கூடிய கேரக்டர் கிடையாது. கடைசி வரைக்கும் நீ என் கூட வரையா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, என் கூட ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப் இருக்கா, எனக்கு உண்மையா இருக்கியா, அப்ப நீ என்ன தேடி வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சன் நீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிய வச்சுட்டீங்க, சரிங்களா? இப்ப வந்து நீங்க தனிமையில இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு நோ கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல, உங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாததுனாலதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. உங்க மேல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க தேர்ட் பார்ட்டி கூட இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க சிங்கிளா தான் இருக்கீங்க, தனிமையில இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்க மேல ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு நிறையவே வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அவங்க நினைக்கிறது என்னன்னா, நானே நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நீயும் எனக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடு, இந்த ரிலேஷன்ஷிப் சேர்றதுக்கு நீ கொஞ்சம் எஃபர்ட் போடு அப்படின்னு உங்ககிட்ட எதிர்பார்ப்பு அந்த மாதிரிதான் தெரியுது. எதிர்பார்ப்பு நான் சொல்றேன், நிறைய பேசுறதுக்கு வந்து நீங்க தயாரா இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. நீங்க பேச வரணும், ஒரு கிளாரிட்டி, ரெண்டு பேர் பேசினாதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறது பேசுறாங்க. சரி, உனக்கு எப்ப கம்ஃபர்டபுளோ, நீ எப்ப வந்து எனக்கு என் மேல உனக்கு நம்பிக்கை வருதோ அப்ப நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசலாம், நான் பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிதான் சொல்றாங்க. எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க. பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து மறைக்காம நீங்க சொல்லணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. எதுவுமே வந்து உங்க இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாம் நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப காயம் ஏற்படுத்திட்டு இருக்கு. அதனாலேயே இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்தடுத்தது போகாம இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ நீ வந்து நம்ம பேசலாம், நம்ம ஒரு தெளிவான ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். இந்த இந்த கனெக்ஷனை வந்து நம்ம அடுத்து கொண்டு போறதுக்கு உங்களோட கோஆபரேஷன் வந்து வேணும்னு நினைக்கிறாங்க, சரிங்களா? எஸ், நீங்க அவங்கள மிஸ் பண்றீங்க, நல்லாவே தெரியுது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு, இது அடுத்த லெவல் போகாம இருக்கிறதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் வந்து ரெடியா தான் இருக்கேன், நான் என் சைடு எஃபர்ட் எல்லாம் போட ரெடியா இருக்கேன், பட் நீ வந்து ரொம்ப ரூடா நடந்துக்கிற, என்னை வந்து எனக்கு உரிய மரியாதை நீ தரமாட்டேங்கிற, நீ பேச வரமாட்டேங்கிற, நீ என்னை மிஸ் பண்றேன்னு நல்லா தெரியுது, ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க அப்படிங்கறதான் வந்து அவங்க உங்ககிட்ட வந்து சொல்ல வர்றது. இப்ப நல்லா போயிட்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீ தான் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்க. நான் வந்து இந்த கனெக்ஷனை வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், பட் உன் சைடு வந்து எந்த விதமான ஒரு முயற்சியும் இல்ல, நீ எதுவுமே கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிற, அதுக்கான முயற்சி எடுத்து எங்க நீ வரமாட்டேங்கிற, ஏன் அப்படிங்கறதான் வந்து அவங்க இது. ஆனா நீங்க மிஸ் பண்றீங்க, நீங்க தனிமையில இருக்கீங்க. இங்க பாருங்க, ஹெர்மிட் வித் 5 of cups, தனிமையில இருக்கீங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்க வந்து சந்தோஷமா, நீங்க மேபி வெளியில நடிச்சுட்டு இருக்கீங்கன்னு கூட அவங்க நினைக்கலாம், நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்கிட்ட காமிச்சுக்கிறியே தவிர நீ எந்த அளவுக்கு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க, எந்த அளவுக்கு காயங்கள் உனக்கு இருக்குங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன் இந்த மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்க, என்கிட்ட பேசுறதுக்கு வா அப்படிங்கிற மாதிரிதான். என்கிட்ட வர்றதுக்கு உனக்கு என்ன ஈகோ, ஏன் இவ்வளவு பிடிவாதம் உனக்கு, நான் அப்படியே நான் பேச வந்தாலும் நீ ஏன் என்கிட்ட ரூடா நடந்துக்கிற, என்னை பிளாக் பண்ற, மெசேஜ் பண்ண மாட்டேங்கிற, நான் பண்ற மெசேஜுக்கு நீ ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற. இதுல நிறைய பேர் நீங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு,
சரிங்களா? அவங்க வந்து உங்களை ஒரு ஃபேமிலியா பாக்குறாங்க. சொல்லணும்னா ஓவரால் சொல்லணும்னா இந்த பர்சன் வந்து உங்களை ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பாக்குறாங்க. நீங்க தனிமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கிறது வந்து அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. 5 ஆஃப் கப்ஸ் வித் 4 ஆஃப் கப்ஸ். பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் நினைச்சு நீங்க பிளேம் ஃபுல்லும் உங்க மேலதான். இப்ப அவங்க போடுற பிளேம் ஃபுல்லும் சரியா, நீ தான் உன்னாலதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல சண்டை வந்தது, பிரச்சனை வந்தது, நீ நிறைய பேசிட்ட, என்னை மரியாதை இல்லாம நீ பேசிட்ட, அதெல்லாம் நான் மறந்துட்டு நான் உங்ககிட்ட வர ரெடியா இருக்கேன். பட் நீயே இன்னும் அதே காயத்தோடயே இருக்க, நீயும் அதெல்லாம் மறந்துட்டு வா அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது தேர்ட் பார்ட்டி ஏதாவது ப்ரப்போசல்ஸ் உங்ககிட்ட வருது, வந்தாலும் நீங்க இந்த பர்சனுக்காக நீங்க ரிஜெக்ட் பண்றீங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. எனக்காக நீ எந்த ப்ரப்போசல்ஸ், லவ் ப்ரப்போசல்ஸ், மேரேஜ் ப்ரப்போசல்ஸ், எதுவுமே எந்த ஆஃபர் வந்தாலும் அதை வந்து நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, எனக்கு அது நல்லாவே தெரியுது. நீ ஜென்யூனா இருக்க, என்கிட்ட ரொம்ப உண்மையா இருக்க, அதனாலேயே நான் உன்னை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. ஆனா நீ ஏன் இன்னும் வந்து பழச நினைச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கறதா வந்து அவங்களோட கேள்வி. யா 4 of Wands with 10 of Pentacles. நான் சொல்லியிருந்தேன் உங்களை வந்து ஒரு கம்ப்ளீஷன் நீங்க கண்டிப்பா வேணும் உங்களுக்கு, அவ்வளவுதான். உங்க கூட ஒரு ஃபேமிலி. ஓகே, ஸோ உங்களை ஃபேமிலியா தான் பாக்குறாங்க அவங்க. அது வந்து நல்லாவே தெரியுது. அண்ட் நீங்க வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்ல, அவங்களதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அழுதுகிட்டு இருக்கீங்க, மிஸ் பண்றீங்க, அது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியுது. சரியா, உங்ககிட்ட எதிர்பார்க்கறது நீங்க எஃபர்ட் எடுத்து முன்னாடி வரணும் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்கறாங்க. 4 வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். 4 இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ ஓகே, இன்னும் வேற என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு நம்ம கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா கேட்கலாம். வேற என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க பைல் 1? கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பழசெல்லாம் மறந்துரு. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது பழைய விஷயங்கள், பழைய காயங்கள் வந்து நீங்க இன்னும் அப்படியே இருக்கீங்க அப்படின்ட்டு. அண்ட் வந்து உங்களை ஒர்க் பிளேஸ்ல மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சப்போஸ் நீங்க ஒர்க் பிளேஸ்ல 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களை அங்க வந்து மீட் பண்ணணும், இல்ல நீங்க அவங்க பிளேஸ்க்கு போய் மீட் பண்ணணும், இல்ல ஒர்க் பிளேஸ்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஏதாவது வந்து நீங்க ஹிண்ட் கொடு, இல்ல அவங்க கிட்ட ஏதாவது சொல்லிவிடு, இல்ல நான் உன் ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லிவிட்டா நீ அதுக்கு வந்து கோவப்பட மாட்டேல, அந்த மாதிரி சம்திங். ஒர்க் பிளேஸ் வந்து இங்க ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. கொஞ்சம் பொறுமையாரு. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னால உடனே முடிவெடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலாம், கொஞ்சம் நீ அமைதியாரு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் இல்ல, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது உங்ககிட்ட சொல்ல வராங்க. கொஞ்சம் மெச்சூரா நடந்துக்கோ, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நீ கோவப்படுறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது. இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ண முடியும். இதுல நம்ம பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உன்னைய ரொம்ப சீரியஸா தான் உன்னை பாக்குறேன். ஜஸ்ட் உன்னை ஏமாத்தணுங்கிற நோக்கத்துல நான் வரல. என்னை நீ நம்பினா போதும், என் மேல நம்பிக்கை வையி, கொஞ்சம் நீ பழசுல மறந்துரு. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு நீங்க பழைய காயங்கள்ல இருக்கீங்க. ஏதோ ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கு. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கிறனால அதுதான் எதிர்பார்க்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து உங்களுக்கு பண தேவை இருக்கான்னு கேக்குறாங்க, இல்ல அவங்க உங்ககிட்ட பணம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி வருது. பண தேவை உங்களுக்கு வேணுமா, இல்ல உங்ககிட்ட இருந்து பணம் அவங்க கொஞ்சம் நீங்க நிறைய பணம் கொடுத்து பழகிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அண்ட் நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை லாங் டேர்ம்க்கு நினைக்கிறாங்க. பாதிலே நீ விட்டுட்டு போயிடாத, நான் வந்து உன்னை கடைசி வரைக்கும் வேணும் தான் நினைக்கிறேன், நீ வந்து என்னை விட்டுட்டு போயிடாத. இதுதான் அவங்க சொல்ல வர விஷயம். உங்களை ஹக் பண்ணணும், நேர்ல பார்த்தா ஹக் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை அதிகமா இருக்கு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா, இல்ல ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்ல நீங்க மீட் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னா அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்ல வராங்க. சரிங்களா? சரி, இதெல்லாம் வந்து ஓவராலா சொல்றது. ஓவராலா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், ஜஸ்ட் பிரீஃபா சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கம்யூனிகேஷன். நீங்க வந்து உன்னோட வழி எனக்கு தெரியுது, உன்னோட ஏமாற்றம் புரியுது, நீ தனியா தான் ஸ்பெண்ட் பண்ற, நீ யாரு கூடயுமே நீ ஜென்யூனா ஒரு என் மேல ஒரு உண்மையான லவ்ல தான் இருக்கு, எனக்கு அது எல்லாமே தெரியுது. இது நான் வந்து ஒரு ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி தான் நான் உன்னை பாக்குறேன், ஒரு சீரியஸா தான் உன்னை பாக்குறேன். இதை நம்ம அடுத்தது எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ வந்து ஒத்து வரணும். இப்ப கொஞ்சம் ரெஸ்டடு, அமைதியாரு, ரொம்ப யோசிக்காத, நிறைய யோசனை வேண்டாம். பாஸ்ட்ல நடந்ததை நினைச்சு யோசிக்காத, என்ன நடக்கணுமோ அது நடந்திருக்கு. இது நம்ம ஸ்லோவா தான் கொண்டு போக முடியும். எடுத்தோன்னையும் எல்லாமே வந்து சரி பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து அவங்க உங்ககிட்ட சொல்ல வர்றது. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறது, உங்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்ட்டு. நீங்க ரொம்ப ஜாலியான டைப், ஆனா இப்ப இப்படி ஆயிட்டீங்க, எங்களுக்கு கவலை அதிகமா இருக்கு. உங்களை பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஜாலியா ஒரு ஹாப்பியான ஒரு பர்சனா அவங்க கண்ணாடி இருந்திருப்பீங்க. பட் இப்ப இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ரொம்ப உடைஞ்சு போயிட்டீங்க, ரொம்ப ரொம்ப உடைஞ்சு போயிட்டீங்க.
முடிஞ்ச அளவுக்கு நீங்க தனிமையில தான் ஸ்பெண்ட் பண்றீங்க பாருங்க. எல்லா கார்டுமே அதான் வருது. மோஸ்ட்லி தனிமையில ஸ்பெண்ட் பண்றீங்க, நிறைய யோசிக்கிறீங்க. இது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அது எல்லாமே அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கு. சரிங்களா? சரி, இப்ப வந்து உங்க ஃபியூச்சர் 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? Pile 1. Wow. Family. 10 of Pentacles. 10-10. நீங்க 10-10 ஷியரா பாக்குறீங்க. இந்த டெக்லையும் 10 of Pentacles, இந்த டெக்லையும் 10 of Pentacles, 10-10 பாக்குறீங்க அப்படின்னா இந்த பைல் 1 உங்களுக்கு ஷியரா ரெசனேட் ஆகும். 100% ரெசனேட் ஆகும். இது யூனிவர்ஸோட சைனா உங்களுக்கு இருக்கும். கன்னி, மகரம், ரிஷபம் அதிகமா இருக்கு. சரி, 10 of Pentacles, 7 of Swords. எனக்கு தெரிஞ்ச உங்க பர்சனுக்கு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அதுல இருந்து மூவ் ஆன் ஆகி உங்ககிட்ட வருவாங்க. ஜஸ்ட் ஒரு கால்குலேட் பண்ணி பிளான் பண்ணி உங்ககிட்ட வந்து ஒரு ஃபேமிலி அமையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ உங்க பர்சன் வந்து ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிற பட்சத்துல அதுல இருந்து தப்பிச்சு உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீங்க 2 பேரும் ஒரு ஃபேமிலி அமையறதுக்கோ ஒரு லாங் டேர்முக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? அந்த அவங்க ஒரு ஃபேமிலியில இருந்தாங்கனாலும் அதுல இருந்து தப்பிச்சு வருவாங்க. 10 of Cups. ஓகேங்களா? ஸோ 10-10-10 இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 10-10-10 பார்க்குறீங்களா? இல்லை 0-1 காம்பினேஷன், 0 and 1 காம்பினேஷனில் நீங்கள் எந்த நம்பர் பார்த்தாலும் இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். 1001 அல்லது 1100 இந்த மாதிரி. சரிங்களா? இல்லை 10-10-10 இல்லை 10-10 இந்த மாதிரி எது பார்த்தாலும் இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஸோ அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க. இதில் சில பேர் வந்து சொசைட்டி பெரியவங்க அந்த இதில் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால. அதுலேருந்து தப்பிச்சு 10 of Cups கம்ப்ளீட்டா உங்களோட லவ், உங்க ஃபியூச்சர் ரொம்ப அழகா இருக்கும். கம்ப்ளீட்டா உங்ககிட்ட லவ் கொடுக்க வருவாங்க. ஒரு ஃபேமிலி வந்து அமைக்கிறதுக்கு வருவாங்க. உங்க கூட சேர்றதுக்கு வர்றாங்க. சரிங்களா? உங்க ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். 10 ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். எம்ப்ரஸ் கார்டு. ஸோ நீங்க வந்து 2 பேருமே எஸ் நீங்க எப்படின்னா நீங்க உங்கள விட்டுட்டு வர முடியாது. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான பர்சன், அந்த அளவுக்கு ஒரு அழகான பர்சன், பியூரான சோல். நீங்க ரொம்ப உண்மையா நடந்துக்குவீங்க, ரொம்ப லாயலா இருப்பீங்க. ஏமாத்துற கேரக்டர் நீங்க கிடையாது. ஸோ நீங்க தான் அவங்க லைஃப். 10-10 என்னன்னா உங்களை கம்ப்ளீட் பண்றது, கம்ப்ளீட்டான ஒரு சந்தோஷம். உங்களே தான் அவங்க ஃபுல் சந்தோஷமா என்னோட லைஃப்க்கு நீ எவ்வளவு முக்கியங்கிறது எனக்கு புரியுது அப்படிங்கிறதா சொல்ல வராங்க. ஸோ ஃபியூச்சர் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ 1-0 காம்பினேஷன் பாக்குறீங்களான்னு பாருங்க. கடகம், விருச்சகம், மீனம் வந்து இங்க அதிகமா இருக்கு. எல்லாமே இருக்குங்க. அதனால ஒன்றும் இல்லை. சிம்மம், தனுஷு, மேஷம் அதுவும் அதிகமாக தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து உங்க ஃபியூச்சர் பைல் 1. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் அண்ட் ஹீலிங் செஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. இப்போ உங்க பர்சன் உங்களை எப்படி பாக்குறாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்க உங்ககிட்ட இருந்து, உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும் உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க. உங்க பர்சன் நேம் ரிப்பீட் பண்ணுங்க. உங்களை எப்படி பாக்குறாங்கன்னு பார்த்துடலாம். பைல் 2 உங்க பர்சன் உங்களை எப்படி பாக்குறாங்க. எனக்கு இருக்கிற மரியாதை கொடுக்கலைன்னா நான் உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படிங்கிற கேரக்டர் நீங்க. அப்படிதான் உங்களை பாக்குறாங்க. சரிங்களா? அண்ட் நீங்க ஈஸியா மூவ் ஆன் ஆகிடுவீங்க அப்படின்னு பாக்குறாங்க. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்குரிய மரியாதை கிடைக்கலைன்னா, எனக்குரிய விஷயங்கள் கிடைக்கல, எனக்கான டைம் கிடைக்கல, எனக்கான லவ் கிடைக்கலைன்னா நான் இருந்து அழுதுகிட்டு உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன். நான் என் வழியை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சன் நீங்க. அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவங்க நினைக்கிறாங்க நீங்க ஈஸியா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் ஆகி போயிட்டீங்க, ஒரு நியூ டைரக்ஷன் நோக்கி போயிருக்கீங்க. நிறைய பேர் வந்து நீங்க ஒரு நியூ பர்சன், நியூ லவ், இல்ல தேர்ட் பார்ட்டி, இல்ல அப்பா அம்மா அவங்க கிட்ட போயிருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஓகேங்களா? ஸோ
இதே என்ன நினைச்சுக்கிட்டே நீ வந்து கவலையா இருந்துகிட்டு இருக்கேங்கிற மாதிரி தெரியல. நீ சந்தோஷமா ஜாலியா தான் இருக்க. நீ உன் லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்க. நம்ம ரிலேஷன்ஷிப்ன்னு எல்லாமே மறந்துட்ட. உன்னை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பார்க்குறாங்க. ஈஸியா நீங்க மூவ் ஆன் ஆகிடுவீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காத இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஆளு நீங்க இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இதுல நல்லாவே ஒரு விஷயம் அவங்க ஸ்ட்ராங்கா நினைக்கிறது, உங்களுக்கு புது ஒரு பெர்சன் உங்க லைஃப்ல வந்திருக்காங்களா? இது எனக்கு இங்க ஸ்ட்ராங்கா நான் ஃபீல் பண்றேன். சரிங்களா? எல்லாருக்கும் ரெசனேட் ஆகாது. பட் நெறைய பேரோட பெர்சன் வந்து உங்க லைஃப்ல ஒரு புது லவ் வந்த மாரி எனக்கு தெரியுதே. புதுசா அதனால தான் நீ இவ்ளோ ஈஸியா என்னைய மறந்துட்டியா? இல்ல ஈஸியா என்னைய விட்டுட்டு போயிட்டியா? எல்லாமே மறந்துருச்சா? நமக்குள்ள நடந்த அந்த லவ், அந்த மெமரீஸ் எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ புது பெர்சன தேடி போயிட்டியா? அப்படிங்கிற மாரி தான் அவங்க உங்கள பார்க்குறாங்க. இப்ப நியூவா புதுசா நீங்க ஏதோ ஒரு உங்க வாழ்க்கையில வந்து ஒரு லவ் வந்தது அப்படிங்கிற மாரி ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு இருக்கு. பைல் 2க்கு அந்த லவ் தேடி தான் நீங்க போயிருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த லவ்க்காக தான் நீங்க பிரிஞ்சும் போயிருந்திருக்கீங்கன்னு சந்தேகப்படலாம். யாரோ லைஃப்ல வந்திருக்காங்க. அதனாலதான் நீ என்னையே மறந்துட்ட, என்னை விட்டுட்டு நீ போயிட்ட அப்படிங்கிற மாதிரிதான். அந்த மாதிரிதான் அவங்க நினைக்கிறாங்க. 9 இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். 9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடகம், விருச்சம், மீனம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி யா சிம்மம், தனுஷு, மேஷம் அதுவும் ரொம்ப அதிகமா இருக்கு. கன்னி, மகரம், ரிஷபம் அதுவும் இருக்கு. சரி, நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீங்க அவங்கள ஏமாத்துறீங்க, நீங்க சீட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு, நல்லா தெரியுது. நீ கரியர்ல க்ளோ ஆயிட்டு இருக்க, நீ ரொம்ப அழகாயிட்டு இருக்க. மேபி உனக்கு புது லவ், உனக்கு புது பர்சன் கிடைச்சிருக்காங்க. அதனாலதான் நீ இந்த மாதிரி இருக்க. அதனாலதான் நீ எங்கிட்ட வரல, எங்கிட்ட நீ லவ் கொண்டு வரல. அது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க பாக்குறாங்க. சரிங்களா? ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நீ என்ன நோக்கி வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா உன் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது நீ மறைச்சு வைக்கிற அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இல்லாம கூட நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமா? நான் இல்லாம கூட நீ நல்லா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு பர்சன் புது ஏன் வந்து உன் லைஃப்ல நீ விட மாட்டேங்கிற? உன் ஃபோக்கஸ் வந்து வேற பக்கம் போயிருச்சா? என் மேல உனக்கு வந்து அந்த பாசம், அந்த அன்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாதா? நீ எதுவும் ஆக்ஷன் எடுத்து வர்ற மாதிரி எனக்கு தெரியல. நீ எல்லாமே மறந்துட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீ வந்து சந்தோஷமா இருக்கே நல்லா தெரியுது. யாரோ ஒரு பெர்சன்ட்ட உன் லவ் ஃபுல்லும் காமிச்சுக்கிட்டு இருக்கியோ அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு இருக்கு. இது ஓவரால் பார்க்கும்போது அவங்க ஏன் உங்களை இப்படி பார்க்குறாங்கன்னா, இதுல நீங்க நிறைய பேர் வந்து இன்னுமே உங்க பர்சனை நினைச்சுக்கிட்டும் இருக்கலாம். இவங்க தான் வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா உங்களோட எனர்ஜி உங்களை ஆறா பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா இப்ப இருந்துகிட்டு இருக்கீங்க. இந்த செப்பரேஷன்ல அவங்க அதை பாக்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ என்ன ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிட்ட. நான் தான் இன்னும் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பட் நீ என்ன ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொரு பர்சன் கூட நீ லவ் காமிச்சிட்டு தான் இருக்க. நீ ஏதோ என்கிட்ட ஒரு விஷயம் மறைக்கிறேன்னு உங்களை வந்து சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லலாம். சந்தேகம், ஒரு பொசசிவ்னஸ் கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? நீங்க எங்க வேற யாரு கூடயும் போயிருவீங்களோ அப்படிங்கிற பொசசிவ்னஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. 9 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். எஸ். நீ அதனால தான் நீ வந்து என்கிட்ட வந்து வரமாட்டேங்கிற. நீ என்ன தேட மாட்டேங்கிற. என் நினைப்பு உனக்கு வரமாட்டேங்குது. நான் தான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேனே தவிர, நீ என்ன தேடி வரமாட்டேங்கிற அப்படிங்கிறது வந்து அவங்க நல்லாவே யோசிக்கிறாங்க. இதுல நிறைய பேர் வந்து நீங்க அவங்கள ஏமாத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுக்கு ஒரு எண்ணமா இருக்கு. ஆனா நீங்க வந்து அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். நிறைய பேரு இன்னும் உங்க பர்சன் நினைச்சு அழுதுகிட்டு இருக்கலாம். பட் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். இந்த பிரெட் கிரம்ஸுக்குலாம் வந்து எனக்கு வேலை கிடையாது, இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஸ்ட்ராங்கா உங்க கரியர்ல உங்க வேலையில ஃபோக்கஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களை சந்தோஷமா நிம்மதியா வச்சுக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களை ரீசெண்டா ஏதாவது பார்த்திருக்கலாம் உங்களைய. சரிங்களா? ரொம்ப அழகா தெரிஞ்சிருப்பீங்க, ரொம்ப க்ளோ ஆயிருப்பீங்க. சர்ச்ல பார்த்திருக்கலாம், இல்ல கோயில்ல பார்த்திருக்கலாம், எங்கேயாவது நீங்க மீட் பண்ணியிருந்திருக்கீங்க. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இல்லாம கூட உன்னால இருக்க முடியுதே அப்படிங்கிற மாதிரிதான் உங்களை பாக்குறாங்க. ரொம்ப பிடிவாதம். நீ ஈஸியா வந்து போயிருவ விட்டுட்டு, உன்னை ஈஸியா உன்னால மறக்க முடியுது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல உன்னால உண்மையா இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரிதான் உங்களை பாக்குறாங்க. பைல் 2 வேற என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதான் நீங்க வந்து அநியாயம் பண்றீங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து நீங்க வந்து இப்ப டிவோர்ஸ்க்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு லீகலா ஏதாவது உங்களுக்குள்ள கேஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பாக்குற வியூவர்ஸ் உங்களுக்கு கேஸ் போயிட்டு இருக்குன்னா, அது எப்ப சீக்கிரம் முடியுங்கிற மாதிரி வெயிட்டிங் எனர்ஜி அங்க இருக்கு. இதுல நிறைய பேர் வந்து நீங்க லீகலா ஏதோ ஒரு கேஸ் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து எப்ப சீக்கிரம் முடியுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அப்பதான் அவங்க உங்ககிட்ட வந்து வர முடியும், உங்க கூட கல்யாணம் பண்றது சம்திங் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு.
சரிங்களா? இதுல நிறைய பேர் நீங்களோ இல்ல உங்க பர்சனோ லாயரா இருக்கலாம், இல்ல லா படிச்சிருந்திருக்கலாம், இல்ல ஜட்ஜ் இல்ல கோர்ட் அந்த மாதிரி அது ரிலேட்டடான ஒரு ஃபீல்டுல வந்து இருந்தா அது உங்களுக்கு ஒரு சைன் சொல்லலாம். எஸ், உங்களுக்கு சுத்தமா இமோஷன்ஸே இல்லைன்னு நினைக்கிறாங்க. இமோஷன்ஸே என் மேல உனக்கு ஃபீலிங்ஸே இல்லை அப்படிதான் உங்களை பாக்குறாங்க. சரியா? உங்களுக்கு லீகலா ஏதாவது கேஸ் போயிட்டு இருந்தா முடிக்கணும். எஸ், நீங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு என்கிட்ட வா, அதுதான். நீ ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்துட்டு வா. நீ கிராஸ் ரோட்ல நிக்கிற, இதுவா அதுவான்னு குழப்பத்துல இருக்க, ஏன் நீ வந்து என்கிட்ட வர. அவங்களோட மெயினான நோக்கமே வந்து நீங்க அவங்க கிட்ட ஆக்ஷன் எடுத்து போகணும், என்கிட்ட வரணும். உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா உங்க ஆரா வந்து அந்த மாதிரி பைல் டு உங்களோட வியூவர்ஸ் உங்களோட ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜியா நீங்க இருப்பீங்க. அதனாலதான் அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றது, சந்தேகப்படுறது, பொசசிவ் ஆகிறது, அவங்களுக்கு ஒரு பயம், எங்க நீங்க வந்து அவங்கள விட்டுட்டு கம்ப்ளீட்டா விட்டுட்டு போயிருவீங்களோ அப்படிங்கிற பயம், இது எல்லாமே நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களோட ஆரா அந்த மாதிரி இப்ப பவர்ஃபுல் ஆயிட்டு இருக்கறனால வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? எஸ், அதான் நான் சொன்னேன், வரணும்னு எதிர்பார்க்கறாங்க சேரியட். ஆனா நீங்க வரமாட்டேங்கிறீங்க. ஏன் நீ ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிற? ரொம்ப ஸ்லோவா இருக்கு உங்க ரிலேஷன்ஷிப். உங்கனால ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு, நாள் போயிட்டு இருக்கு, வயசு போயிட்டு இருக்கு. நீங்க வேற யார்ட்டையாவது போய் லவ் காமிச்சிருவீங்களோ, கல்யாணம் பண்ணிடுவீங்களோங்கிற பயம் அதிகமா இருக்கு. நீ ஏன் வரமாட்டேங்கிற என்கிட்ட? நீ உன்னோட நீ எடுக்கிற உன்னோட பிஹேவியர் பார்க்கும்போது நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியலையே. நீங்க அவங்க கிட்ட வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. ரொம்ப சிம்பிள். 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அவங்க வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நல்லா நீங்க உங்க ஹெல்த்த பார்த்துக்கணும், நல்லா தூங்கு, ஓவர் திங்க் பண்ணாத, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போல, நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன், நீ தூக்கம் இல்லாம இருக்கியா இல்ல நீ நினைக்கிறியா, பட் நான் வந்து தூக்கம் இல்லாம தான் இருக்கேன், நான் ரொம்ப கவலையில இருக்கேன், உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கேன், இன்னும் உன் ஞாபகத்துல தான் இருக்கேன் தெரியுதா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மீன் சொல்ல வராங்க. அண்ட் நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுது. சரியா? நீங்க தூக்கம் இல்லாம இருக்கீங்களா அப்படிலாம் சொன்னது வந்து அது வந்து இவங்களுக்கு செட் ஆகல. ஐ மீன் இவங்க எனர்ஜி தான். இவங்க எனர்ஜி தான் வந்து உங்ககிட்ட சொல்ல வராங்க. நீ வந்து நல்லா தான் இருக்க, நான் தான் தூக்கம் இல்லாம இருக்கேன், நீ வந்து ஈஸியா மூவ் ஆன் ஆகி போயிட்ட, பட் நான் தான் உன்னை வந்து அதிகமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நைட் எனக்கு தூக்கம் இல்லாம நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. பட் உன்னால இப்படி அப்படி இருக்க முடியுது அப்படின்னு தான் கேட்கறாங்க. சரிங்களா? 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்றாங்க. பாட்டம் டெக் உங்களை வந்து பொறுமையா இரு, நீ என்னை விட்டுட்டு போயிடாத, அதுதான் அவங்க வந்து எதிர்பார்க்கிறது. நீங்க ரொம்ப ரொம்ப அழகான பர்சன், ரொம்ப சூப்பரான ஒரு ஜென்யூனான பர்சன். அது எல்லாமே வந்து ஐ மீன் உங்களை பொறுத்தளவுக்கு. பட் உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது நீங்க அவங்கள நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அவங்க வந்து உங்களை மேல சந்தேகப்படுறது, பொசசிவ் ஆகிறது, அந்த மாதிரி கொஞ்சம் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க நல்லா இருக்கீங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு நீங்க நல்லா இருக்கீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச உங்க எனர்ஜி படி நீங்க ரொம்ப ஜென்யூன் தான். ரொம்ப ரொம்ப ஜென்யூன், ரொம்ப பியூர். பட் அவங்களுக்கு வந்து அந்த கோபத்துல வந்து அவங்களுக்கு அது தெரியல. உங்களை வந்து தப்பா தான் நினைக்கிறாங்க, சந்தேகப்படுறாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப வந்து உங்க 2 பேருக்கான ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? சப்போஸ் 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? பைல் 2. ஓகே. ஃபியூச்சர் பைல் 2 கொஞ்சம் டாக்ஸிக்கா தான் போகும். சரிங்களா? உங்களுக்கு நிறைய குழப்பத்தை கொடுக்கும். பார்த்து நீங்க முடிவு எடுக்கணும். இது கரண்ட் எனர்ஜி இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு தான் நான் ஃபியூச்சர் சொல்றேன். உங்க 2 பேருக்குமே தெளிவில்ல. தெளிவில்லாம இந்த ரிலேஷன்ஷிப் போற மாதிரி இருக்கு. தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். துரோகங்கள் நடக்கும். ரொம்ப நெகட்டிவா வருது பைல் 2. நான் என்ன வருதோ அதை நான் சொல்லிடுறேன். ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கும். சரிங்களா? கண்ட்ரோல் அதிகமா இருக்கும். ஃபியூச்சர்ல யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் அதிகமா இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து கூண்டுல மாட்டுற மாதிரி இருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்டு வெளியில போக முடியாம மாட்டிட்டு இருப்பீங்க. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், கார்மிக் பார்ட்னர் வரப்போறாங்க. 2 பேருக்குமே தெளிவு இருக்காது, சரியான பேச்சுவார்த்தை இருக்காது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமா வரும், புரிதல் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியல. பாசிட்டிவா சொல்றதுக்கு இங்க எதுவுமே கிடையாது. ரொம்ப நெகட்டிவா தான் வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி 2 விதமான எனர்ஜி சொல்லணும்னா, ஒண்ணு தேர்ட் பார்ட்டி வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா உள்ள நுழைவாங்க. இன்னொன்னு சொல்லணும்னா ஹார்ட் பிரேக் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். தேர்ட் பார்ட்டி இல்லாதவங்களுக்கு உங்களோட பார்ட்னரே வந்து ஹார்ட் பிரேக் ரொம்ப கொடுப்பாங்க, பெயின் அதிகம் கொடுப்பாங்க, தூக்கம் இல்லாம பண்ணுவாங்க, துரோகங்கள் நடக்கலாம். சரிங்களா? எண்டிங் வந்து ரொம்ப நெகட்டிவா வருது. பைல் 2 ஆக்சுவலா இது வந்து நான் யூனிவர்ஸ்ட்ட ப்ரே பண்ணிட்டு எடுத்த டெக் தான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவு எடுங்க. பட் ஃபியூச்சர் வந்து இங்க ரொம்ப நெகட்டிவா வந்திருக்கு. சரிங்களா? சம் துரோகங்கள் நடக்கிற மாதிரி, இல்ல சம் பெயின் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் பெயின், உங்களால இந்த வழியில இருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு பெயின் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கொடுக்கும்.
ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பிசிக்கல் டிசைர் அதிகமா இருக்கும். டாக்ஸிக்கா இருக்கும். ரொம்ப அப்சஸ்டா இருப்பாங்க. அவங்க ரிட்டர்ன் வந்தாலும் ஃபியூச்சர்ல வந்து உங்கள கம்ப்ளீட்டா உங்கள நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கிறது, ஃபாலோ பண்றது, சந்தேகப்படுறது, ரொம்ப இந்த மாரி ஒரு மாரி மென்டல் டார்ச்சர் அதிகமா இருக்கும். கிளாரிட்டி இருக்காது. மைண்ட் வந்து வேலை செய்யாது. கம்ப்ளீட்டா ஒரு மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். நீங்க வந்து இந்த நிலைமைக்கு வரதுக்கான ஒரு முடிவு எடுக்க முடியாம மாட்டிட்டு இருப்பீங்க. உங்கள இந்த பெர்சன விட்டு போகவும் முடியாது. இந்த பெர்சன் கூட வாழவும் முடியாது. அந்த மாரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் வந்து உங்க ஃபியூச்சர் இருக்குங்கிற மாரி வருது பைல் 2. இது உங்களுக்கு ஜெனரல் ரீடிங் தான். ஸோ கவலைப்பட வேண்டாம். இது வந்து ரெசனேட் ஆகுறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்க பெர்சன பத்தி உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.